அஸ்ஸலாமு அலைக்கும் ஐபுவான் வணக்கம். நம்ம வந்துட்டு ப்ளூபெர்ரி ஆர்கானிக்ஸால் கிட்டத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முதல் ஒரு திரவ மீன் பசலை, அதாவது மீன் அமிலம் ஆர்கானிக் ஃபிஷ் ஃபர்டிலைசரை அறிமுகப்படுத்தியிருந்தேன். அப்போ அதை வந்துக்கிட்டு வெளியில் விற்பனை கொண்டு போகிறதுக்கு முதல், மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு முதல் அதை நம்ம வந்துக்கிட்டு பரிசோதனை செய்யணும். நம்மளோட தாவரங்களில் ஒரு அடிப்படையில் ஒரு பழத்தில் உள்ள தக்காளி விதைகள் எடுத்து, தக்காளி பழத்தில் உள்ள தக்காளி விதைகள் எடுத்து அதை நாட்டி டே 1லேருந்து முதலாவது நாள்லேருந்து அதுக்கு நம்ம பசலை போடாத தாவரங்கள் கொஞ்சம், நம்மளோட பசலை போட்ட தாவரங்கள் கொஞ்சம் வந்து வேறையாக பிரித்து வச்சு அது முதலாவது நாள்லேருந்து இன்றைக்கு வந்துக்கிட்டு 49வது நாள் மே 5ஆம் தேதி வந்துக்கிட்டு இந்த தக்காளி விதைகளை நாட்டினேன். இன்றைக்கு ஜூன் 24. இந்த தக்காளி பழத்தில் இருந்த அந்த விதைகளை எடுத்து நாட்டின நாள்லேருந்து இன்றைக்கு இந்த தக்காளி மரங்கள் வந்துட்டு 49 நாள் வரைக்கும் வளர்ந்துருக்கு. அப்போ இந்த 49 நாள் வரைக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒவ்வொரு நாளும் அவதானித்து வந்திருக்கோம். இடையில 23 நாளைக்கு நாங்கள் வந்துக்கிட்டு டெய்லி அப்டேட் கொடுத்துக்கிருந்தேன் ஒவ்வொரு தாவரங்களை வளர்ச்சியும் பற்றி. ஆனால் இடையில கொஞ்சம் நேரம் கிடைக்காததால் வந்துக்கிட்டு அப்டேட் கொடுக்கறத இடையில நிப்பாட்டி வச்சுருந்தேன். இப்போ வந்துக்கிட்டு உங்களுக்கு இன்றைக்கி இந்த 49 நாளும் அதில் வளர்ச்சியை பசலை போட்ட தாவரங்கள் வேறு, பசலை போடாத தாவரங்கள் வளர்ச்சி வேறு அவங்களுக்கு உள்ள காட்டப்படும். இப்போ இந்த 3 தாவரத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு தாவரம் இன்னைக்கு தக்காளி கண்டுக்கு எந்த விதமான இந்த பசலையும் போடலை, ஃபர்டிலைசர் ஒன்றும் போடாமல் இருக்குது, வளர்த்துது. இது வந்துக்கிட்டு மீன் அமிலம் ஃபிஷ் ஃபர்டிலைசர் மட்டும் போட்டு வளர்த்துது. இன்னைக்கு வந்துட்டு ப்ளூபெரியால் செஞ்ச ஃபிஷ் ஃபர்டிலைசர், இந்த ஃபிஷ் ஃபர்டிலைசர் மட்டும் போட்டு வளர்த்துது தான் இந்த நடுவில் இருக்கிற தாவரம். இந்தியாவில் இருக்கிற தாவரம் இந்த 3ஆவது இருக்கிற வளர்ச்சியை நீங்கள் பார்த்தா இதுக்கு வந்துக்கிட்டு மீன் அமிலம். அடுத்தது இந்த ப்ளூபெரியால் டொமேட்டோ பூஸ்டர்னு ஒரு பூஸ்ட் ஒன்று நான் செஞ்சுருக்கேன். கல்சியம் மக்னீசியம் இப்படியான கொஞ்சம் ஊட்டச்சத்துக்களை தக்காளியில் அந்த பூஸ்டும் போட்டுருக்கு. அடுத்தது ப்ளூபெர்ரி வேர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொன்னால் ப்ளூபெரியால் நாங்கள் கொஞ்சம் இடுபொருட்கள் போட்டு தயாரித்த மண்புழு உரம். மண்புழு உரத்து இப்போ காற்றும் பாருங்க, மண்புழு உரம். இந்த 3 இடுபொருட்களையும் இந்த 3 பசலைகளையும் போட்டு வளர்த்து தான் இந்தியாவில் தாவரம் பெருசாக வளர்ந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தா வளர்ந்து இந்த 3 தாவரத்தில் வித்தியாசம். இது வெறும் மண்ணில் வளர்த்தது, 3 ஒரே அளவான பேக் போட்டிருக்கேன். இது வெறும் மண்ணில் வளர்த்தது. இது 3 மண்ணும் ஒரே இடத்துல இருந்து எடுத்து இதுக்கு வெறும் தண்ணி மட்டும் நான் ஊற்றி வளர்த்தேன். இன்னறியதுக்கு இந்த திரவ மீன் பசலை, இந்த பசலை மட்டும் போட்டு வளர்த்தேன். அடுத்தது இங்கே 3ஆவது இருக்கிற தாவரத்துக்கு இது 3ஐயும் போட்டு வளர்த்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தா வளங்கும் வித்தியாசம். இது வந்துட்டு 18 இன்ச்சு உயரத்துக்கு வளர்ந்துருக்கு. இந்த தாவரம் வந்துட்டு 22 இன்ச்சு உயரத்துக்கு வளர்ந்துருக்குது. இந்த தாவரம் 24 இன்ச்சு அதோட கொஞ்சம் கூடுதலாக வளர்ந்துருக்குது. இப்போ இந்த தாவரத்திலிருந்து இந்த தாவரம் 2க்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் பூத்திருக்கு. இந்த 2 தாவரத்துலையும் பூக்களில் மொட்டு வந்துருக்குது. இது வந்துட்டு 45ஆவது நாள் மொட்டு வந்துருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு விரியலை, பூவாக விரியலை. விவசாயிகிட்ட நான் போய் கதைச்செடுத்து சொன்னாங்க, சரியா 45 நாளையால் முழு ஊட்டச்சத்துங்களை கொடுத்தா அந்த கெமிக்கல் எல்லாம் போட்டு வளர்க்க ஒரு தக்காளி தாவரம் வந்துட்டு 45 நாளையால் வந்துட்டு பூக்கும். அப்போ இதில் எங்களுக்கு முதலாவது விஷயம் சக்ஸஸ். நாங்கள் எந்த கெமிக்கலும் போடலை, தனியாக என்ன ஆர்கானிக் இயற்கை முறையில் செஞ்ச பசலையோட மட்டும் போட்டு அந்த கெமிக்கல் போட்டு வளர்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த 2 தாவரங்கள் 45 நாளையாலே அந்த பூக்களுக்குரிய மொட்டுகள் வந்துட்டு. இந்த தாவரம் மட்டும்தான் இன்னும் பூ வரலை. இது வந்துக்கிட்டு வெறும் தண்ணி ஊற்றி வளர்த்துது. அப்போ உங்களுக்கு இதில் வித்தியாசம் வரும். இந்த 3 தாவரங்கள்லையும் நிறைய வித்தியாசத்தை பார்க்கலாம். இந்த 2 தாவரங்களும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருக்குது. உயரத்தில் தான் கொஞ்சம் வித்தியாசம்.
ஆனால் இந்த தாவரம் வந்துக்கிட்டு அதில் தண்டு வளர்ச்சி வீதம் இந்த 2 தாவரத்தோடையும் ஒப்பிட்டா சின்னதாக இருக்குது, மெல்லிய தண்டு இருக்குது. அடுத்தது இலைகளில் சைஸும் அளவும் இந்த தாவரங்களோட சின்ன இலையாக இருக்குது. அடுத்தது அந்த நிறம் ஒப்பிட்ட அளவில் இதில் அந்த டார்க் வந்துக்கிட்டு இலைகளில் டார்க் காணும், அந்த பச்சை தன்மை காணும், கொஞ்சம் மஞ்சள் அடித்த மாதிரி இருக்குது. அது காரணமாக இதில் வந்துக்கிட்டு சரியான ஊட்டச்சத்துக்கள் போய் சேராதான் காரணம். வெறும் மண்ணில் வச்சு தண்ணி ஊற்றி மட்டும் வளர்த்தா 49 நாளில் உங்களோட தக்காளி கண்டு வந்துக்கிட்டு இந்த லெவலில் தான் இருக்கும். அது சரியா இந்த சூரிய ஒளி நல்ல சூரிய ஒளி போடுற இடத்துல தான் நாங்கள் வச்சோம். அப்போ சூரிய ஒளி மட்டும் பட்டு ஒரு தக்காளி தாவரத்துக்கோ சரி எந்த செடிக்கோ சரி ஊட்டச்சத்துக்கள் ஒன்றும் போகாட்டி வந்துக்கிட்டு சரியான வளர்ச்சி தராது நம்மளுக்கு. இன்னைக்கு 2 தாவரத்தை நீங்கள் பார்த்த வளங்களோட ஒப்பிட்டு இலைகள் நல்ல செழிப்பாக இருக்குது, தண்டும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, உறுதியாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்துக்கிட்டு எல்லாரையும் எல்லா தாவரங்களையும் இஞ்சாலையும் கொஞ்சம் தக்காளி கண்டுகள் இருக்குது. இப்போ எல்லாரையும் வந்துட்டு நாங்கள் அண்டி பிரித்து நிலத்தில் வைக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் இந்த பேக் வந்துக்கிட்டு போதா இது போகிறோம் இவங்களுக்கு வளர்கிறதுக்கு வந்துட்டு அவங்களோட வேர் உருவத்துக்கு இந்த பேக் போதான்றதால நாங்கள் ஆக்களை பிரித்து வைக்க போகிறோம். அதுக்காண்டி தான் அவங்களுக்கு இன்றைக்கி கடைசி நாள் இவங்களுக்கு. அப்போ இனிமேலும் இந்த தாவரத்தை வந்துக்கிட்டு பசலை போடாமல் ஊட்டச்சத்துக்கள் கொடுக்காமலுக்கு வச்சுக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு அது செத்துருக்கு. அப்போ இனி எல்லாருக்கும் வந்துட்டு ஒரே லெவலில் நாங்கள் பசலை போட போகிறோம். ஆகவே அது தாண்டி உங்களுக்கு கடைசி அந்த வீடியோ அப்டேட்டை காரம் 3 தாவரத்தையும் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இது 3 பசலையும் போட்டு வளர்க்குது. இந்த வளர்ச்சி வீதம் நல்ல இருக்குது, கிட்டத்தட்ட 2 முறை அளவில் இருக்குது. ஆனாலும் இதை விட இந்த தாவரம் நல்ல இருக்குது. நீங்கள் கிட்ட வந்து 3 தாவரத்தில் வித்தியாசத்தையும் பாருங்கள். இந்த தாவரங்களுக்கு என்னென்ன அளவில் எந்தெந்த பசல் எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் போட்டிருக்கோம்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வேர்மி கம்போஸ்ட் இருக்கானே மண்புழு உரம், ப்ளூபெர்ரி ஆர்கானிக்ஸால் செஞ்ச மண்புழு உரம் வெறும் 100 ரூபா தானே ஒரு கிலோ கொடுக்கும். வெளியால் 120 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் போகுது. ஒரு வாரத்துக்கு ஒரு கிழமைக்கு நாங்கள் இன்னும் இந்த அளவு தான், ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் ஒரு கிழமைக்கு ஒரு பிளான்ட்டுக்கு வந்துட்டு போட்டுக்கிருந்தேன். கிட்டத்தட்ட 13.5 14 கிராம் தான் வருது. அப்படி ரெண்டுக்குள்ளே இது வரைக்கும் நாங்கள் ஒரு 8 ரூபா 9 ரூபாவோட பசலை தான் அதுக்கு போட்டிருக்கோம். 140 அப்படி 140 கிராமும் இல்லை, 90 கிராமுக்குள்ளே தான் இது வரைக்கும் அந்த இதுக்கு போட்டிருக்கோம். அடுத்தது அந்த மீன் பசலை வந்துக்கிட்டு நிறைய போடக்கூடாது. இந்த மூடிற அளவுக்கு எடுத்து அதை வந்துக்கிட்டு ஒன்றுக்கு மீன் பசலை ஒரு வீதத்துக்கு 10 மடங்கு தண்ணியோட கலந்து அதை ஒரு தாவரத்துக்கு அது ஒரு கிழமைக்கு ஒரு கவுட்டுனா போதும். அடுத்தது இன்னும் இருக்குது இந்த டொமேட்டோ கல்சியம் பூஸ்ட். இது வந்துக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் அரை தேக்கரண்டி உங்களுக்கு கொஞ்சம் நல்லது. அதையும் ஒவ்வொரு கிழமையும் போடுறோம். இந்த 2 பசலையும் ப்ளூபெர்ரி டொமேட்டோ பூஸ்ட், அடுத்தது ஃபிஷ் ஃபர்டிலைசர் மீன் அமிலம், இந்த 2ஐயும் அந்த தாவரத்தில் முழு ஆயுள் காலத்துக்கு நிறைய அளவில் தான் நாங்கள் போட்டுக்கி இருப்போம். ஆனால் வந்துட்டு இந்த ப்ளூபெர்ரி வேர்மி கம்போஸ்ட் வந்துட்டு இனி அது பூக்க தொடங்கிட்டு அப்போ இது போகிற கொஞ்சம் அதில் நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் போடுற அளவு வந்துட்டு கூட்டுவோம். மற்ற 2 பசலைகளை நீங்கள் ஒரே அளவில் போட்டால் காணும். அப்போ அந்த 2 பசலைகளையும் சேர்த்து 3 பசலையும் மொத்தமாக போட்டது இந்த தாவரத்துக்கு எங்களுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா தான் செலவாயிருக்கும். அப்போ இனிமேல் காய்க்க தொடங்கினாலும் ஒரு ஆயுள் காலத்துக்கு ஒரு 100 ரூபா தானே அதுக்கு பசலை போட வேண்டி வரும். அதனால அதில் நிறைய பிரயோசனம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த வீடியோட நோக்கம் வந்துக்கிட்டு ஃபுல்லாகவே கமர்ஷியல் நோக்கம் இல்லை, வந்துக்கிட்டு ஒரு லாங் ஜேர்னி உண்டு. நீங்களும் நாங்களும் சேர்ந்து பயணிக்க வேண்டிய லாங் ஜேர்னி உண்டு. என்னன்னு சொன்னால் இப்போ கெமிக்கல் ஃபர்டிலைசரை மட்டும் நம்பி இருக்கிற காலத்தில் கெமிக்கலை யூஸ் பண்ணாமல் ஹெல்த்தியான ஃபுட் நம்மளோட ஓன் ஃபுட்டை நம்மளே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குரிய நம்மளாலே தயாரிக்கப்பட்ட ஆர்கானிக் ஹெல்த்தியானவே வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு தந்துக்கிடுவோம். இது வந்துக்கிட்டு உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு வின்-வின் சிச்சுவேஷன்.
அப்புறம் அங்கே இங்கே கெமிக்கல் பசல் அது அண்டாலே தேவையில்லை, கெமிக்கல் ஃபுட்டுக்கு போகவும் தேவையில்லை. நம்மளுக்கு தேவையான ஃபுட்டை வந்துக்கிட்டு நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போ இந்த வீடியோவில் வந்துக்கிட்டு உங்களுக்கு ஃபுல் அப்டேட் தந்துருக்குது. நாங்கள் வந்துக்கிட்டு சும்மா ஒரு பசலையை செஞ்சு விற்கலை. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் அந்த பசலையை செஞ்சு நாங்களாகவே அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒவ்வொரு பிளான்ட்டோட க்ரோத்தையும் தந்திரிக்கோம் உங்களுக்கு. இப்போ இந்த தாவரம் எல்லாம் வந்துக்கிட்டு ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்டு எப்படி வளருமோ அந்த லெவலுக்கு வளர்த்து எடுத்திருக்கோம். அப்போ நம்மளுக்கு எந்த விதமான கெமிக்கல் ஃபர்டிலைசரும் தேவையில்லை. நம்மளோட ஹோம் கார்டனிங்கும் சரி, கமர்ஷியல் லெவலில் நீங்கள் செய்ய போகிறவங்களும் சரி, இப்போ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் நீங்கள் போக தேவையில்லைன்றது தான் எங்களோட நோக்கம். அப்போ வந்துக்கிட்டு எங்களோட வீடியோவில் நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன். இனிமேல் நிறைய அப்டேட்டுகளை உங்களுக்கு தருவோம். அப்படி எங்களோட வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் நிறைய அப்டேட்டுகளை தருவோம் நாங்கள். அடுத்து எங்களோட வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா சென்னிட்டு ஏதாவது கொலையில் இருந்தால் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணலாம். ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன்ஸ்